ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டிப்ஸ் லவ்னியா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கோம். இந்த ரெசிபி ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு சாப்பிட்லாம், அப்படி இல்லாட்டி சைடஸாகவும் வச்சு சாப்பிட்லாம். உங்களுக்காக மட்டன் 65 சிம்பிளாக டேஸ்ட்டாக 3 நிமிஷம் வீடியோவில் செஞ்சு காமிச்சிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் 65 பண்ணுறதுக்காக நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். மட்டனை மஞ்சத்தூள் போட்டு 2-3 தடவை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் ஒரு குக்கர் வச்சு நம்ம கழுவி வச்சுக்கிற மட்டனை போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வேக விட்டுறலாம். ஒரு 5-6 விசில் வர வரைக்கும் முடியை போட்டு வேக விட்டுருவோம். 5-6 விசில்லே மட்டன்லாம் நல்லா வெந்துடும். ஆவி போனோடனே குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். மட்டன் எல்லாமே நல்லா வந்துடுச்சு. இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாமல் மட்டன் வேக வச்ச தண்ணியை குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டினா இதில் நல்லெண்ணெய் ஊற்றி மிளகுத்தூள் போட்டு சூப்பாக குடித்தோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு பவுலில் நம்ம வேக வச்ச மட்டன் எடுத்து போட்டுடலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் போடுறேன். நான் கலருக்காக போடுறேன். உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க, இல்லாட்டினா நார்மல் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிடலாம். அரை கப் சோள மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா பரட்டி வச்சிடலாம். மசாலாவை மட்டனோடு நல்லா பரட்டி வச்சிட்டோம். இது குறைஞ்சது அரை மணி நேரமாவது ஊறணும். ஊற தான் மசாலா மட்டனோடு நல்லா சேரும். அப்போ தான் நம்மளோட மட்டன் 65 சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை ஊறினதுக்கப்புறம் நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெயை நல்லா காய வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த மட்டன் எடுத்து போட்டு வேக விட்டுறலாம். மட்டன் ஒரு பக்கம் வந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக விட்டுறலாம். 2 பக்கமும் நல்லா வேக வச்சுருவோம். மட்டன் ரொம்ப நேரம் வேகணுன்ற அவசியம் இல்லை. மட்டனை ஏற்கனவே நம்ம வேக வச்சுருக்கோம். அதனால் இந்த மாதிரி மொறுன்னு வர வரைக்கும் வேக விட்டால் போதும். எல்லா மட்டனையும் இதே மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். மட்டனை பொரிச்சதுக்கப்புறமா அதே எண்ணெயிலேயே நம்ம கொஞ்சோண்டு கருவேப்பிலையை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பொரிச்சு எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். சுவையான மட்டன் 65 நல்லா மொறுன்னு சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.